கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14-15 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லணும். ராஜாவம் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இயேசு ராஜாவம் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம், ஆகா பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். உரரா ரிரரா உகரகாரரா அப்பரா உகரா ரீகரகாரரா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அன்பு பன்றே போதுமையா, அன்பு பன்றே போதுமையா. மகமா மகரிகாரரா. எனம் அமை அறியணுமே, எனம் அமை அறியணுமே, எனாம் கிட்டி சேரணுமே, எனாம் கிட்டி சேரணுமே. லிபாரா லிப்பாரா லிபலிபாரரா. அபரா உகரா உகரகாரரா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. ஒலிரா உபரா உபரவாரரா. ஆட்கண்ட அதிசயமே, ஆட்கண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே. உரிரா உபரா உபரவாரரா. துதிகளிலே வாழ்பவரே, துதிகளிலே வாழ்பவரே, துணையாளரே என் மனவாளரே, துணையாளரே என் மனவாளரே. ஓம் அம்மா ரெம்மம்மா ரீக ரகாரரா. அநாதி தேவன் அடைக்கலமே, அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே. அகரா அகரா அகர அகரகாரரா. சகாயம் செய்யும் கேடகமே, சகாயம் செய்யும் கேடகமே, மகிமை நிறை பாட்டயமே, மகிமை நிறை பாட்டயமே. லுபுரா லுபிரா லோபரவாரரா. சீர்படுத்தம் சிருஷ்டிகரே, சீர்படுத்தம் சிருஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தம் துணையாளரே, ஸ்திரப்படுத்தம் துணையாளரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜான் ஜெபராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்மந்தி அம்மாள் பிரைஸ் லார்ட். இங்க நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். 14-15. ஆனாலும் நீ ஆதாளமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். ஆனாலும் நீ, நீங்கிறதுக்கு யூ இங்கிலீஷ் வார்த்தை. இந்த யூங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை ஹியூமிஸ். ஹியூமிஸ் பாப்போமா? ஹியூமிஸ், HUMEIS,
ஹியூமிஸ் யூ சொல்லுங்க. ஹியூமிஸ் யூ. ஹியூமிஸ்ங்கிறது உங்களுக்கு நான் சொன்னேன், இது கிரேக்க வார்த்தை. அதனால புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 15வது அதிகாரம், சாரி 5வது அதிகாரம். மத்தேயு 5 14 13 14. நீங்கள் யூ பூமிக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். 14 நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்கள் யூ நீ கரெக்ட். சரி, 48வது வசனத்தை வாசிக்கிறேன். 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சகல நீங்களும் யூ. சரி, பார்த்தாச்சு யூ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்கிறார். யோவான் 15வது அதிகாரம் 27வது கடைசி. நீங்களும் ஆதி முதல் என்னுடைய கூட இருக்கிறபடினால எனக்கு சாட்சியார்கள். நீங்களும் ஆதி முதல், ஆதிங்கிறது என்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரோ அந்த கூட்டத்தாரில் பார்த்து சொல்றாரு. சரி, ரெண்டாவது பிரிங். பிரிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தள்ளுண்டு போனாய். 14வது அதிகாரம் 15வது வசனத்தில் பாருங்க. ஆனாலும் நீ ஆதாளமா தள்ளுண்டு போனை, தள்ளிட்டு போயாச்சு. தள்ளுண்டு போயனாகிறதுக்கு கிரேக்க வார்த்தை ஃபெரி, ஃபெரோ, ஃபெரோ. PHERO, ஓமேல ரோ, அது ரூ கிடையாது, ரோ. ஃபெரோ, PHERO, ஃபெரோ, ஃபெரோ. பிரிங்கிறது கொஞ்சம் மைண்ட் வார்த்தை, தள்ளுங்கிறது ஃபோர்ஸோட தள்ளி விடுறது. சொன்ன உங்களுக்கு இது கிரேக்க வார்த்தை. மார்க்கு 4வது அதிகாரம் 8வது 4:8. சில விதை நல்ல நிலத்திலே விழுந்து விழுந்து தள்ளுண்டு போற விழுகிறது. இதனுடைய கரெக்டான ஒரு வார்த்தை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். விழுந்துங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை, ஆனா அந்த ஃபோர்ஸ உங்களுக்கு இந்த வசனத்துல பார்க்கலாம். ஃபோர்ஸ். யோவான் 15வது அதிகாரம் 6வது. ஒருவன் என்னில் நிலை தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல. ஃபோர்ஸ் தூக்கி போட்டாங்க. அந்த காஞ்சி போனதை யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. ஃபோர்ஸ் தூர எரிஞ்சு போட்டுருவாங்க. இதுல இன்னொரு வார்த்தை இருக்குது, அது ஆனோ ஃபேரோ. அதே ஃபேரோ தான், ஃபேரோ. அதோட ஆனா சேர்த்திருக்காரு. ஆனா பாருங்க, பி போட்டுருக்கு பாருங்க. பிரிங்ல ANA அதை ஆட் பண்றாங்க பாருங்க. ஆனா ஃபேரோ, ஃபேரோ, ஆனா ஃபேரோ. ஃபேரோ பார்த்தாச்சு, ஆனா ஃபேரோ. இது ஆனா ஃபேரோ. ஆனா ஃபேரோ நீங்க புரிந்து கொள்றதுக்கு மத்தேயு 17:15. மத்தேயு 17:15. ஒரு காக்கா வலிப்புங்கிற ஒரு நோய் சேரு பாருங்க. அந்த நோயோட அந்த ஃபேரோ சேர்க்கிறது. ஆனா அந்த நோயினாலே தள்ள. பஞ்சாவசத்தை வாசிக்கிறவங்களுக்கு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகிய கொடிய. சந்திர எப்பிலப்சி, காக்கா வலிப்புன தமிழ் சொன்னாங்க. அதான் சந்திர ரோகி கொடிய. அடிக்கடி தீயினாலும் அடிக்கடி ஜலத்தினாலும் விழுகிறான். அதாவது அந்த ஃபிட்ஸ் வரும்போது அப்படி இழுத்து டேங்கன போகுது. அப்ப ஆனா ஃபரோனா அதனுடைய பேரை சொல்லி சொல்றாங்க. ரைட். அடுத்து நம்ம பார்க்கிறோம் 14வது அதிகாரம் 5வது வசனத்துல, ஆதாளமான பாதாளத்திலே. பாதாளங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஹெல், கிரேக்க வார்த்தை கஹனா. கஹனா பாதாளம், கஹனா. GEENNA, கஹனா. GEENNA, கஹனா. ஹெல்.
பாதாளம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து பல காரியங்கள் சொல்லியிருக்காரு. அது என்னென்ன சில காரியங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். நீ உன்னுடைய சகோதரனை மூடன் யூ ஃபூல்னு சொன்னானா 22வது வசனம் மத்திய 5:22 மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். எரி நரகம்னு சொல்லி பைபிள்ல தமிழ்ல இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல ஹெல் கஹனா 5:29 அதுலயே பாத்தீங்கன்னா உன் வலது கண் உனக்கு இடர் உண்டால் பிடிக்கப்படும். உன் சரீரம் முழுவதும் கஹனாக்குள்ள போறது. கஹனா எரிநரகத்திற்கு கஹனா. மார்க்கு 9வது அதிகாரம் 43 9:43 அக்னி உள்ள நரகத்திலே கஹனால் என்ன இருக்கும்? அக்னி இருக்கும். ஒரு வேதபாரகன் ஒரு கருத்தை சொல்றார். மத்திய 23வது அதிகாரம் 15வது வசனம். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புறஜாதியாரை பிடிச்சு வழி நடத்தி அவனை என்ன வைக்கிறாங்கன்னா, அவனை உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகன், கஹனாவின் மகன். சரி, இது அடுத்து பார்ப்போம். 4வது ஒரு சைட பார்க்கிறோம். அது என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன். பாதாளத்திலே ஆதாளமான பாதாளத்திலே தள்ளுவேன். ஆதானமான பாதாளமான பாதாளத்திலே சைடு. இந்த லொகேஷன் சொல்லி பார்க்கிறோம். லொகேஷனுக்கு ப்ளூரா ப்ளூரா உங்களுக்கு காட்டுறேன். 4 சைடு பாருங்க. ப்ளூரா ஆதாளமான PLEURA ப்ளூரா ப்ளூரா சைட்ஸ். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சைடு. யோவான் 19வது அதிகாரம் 34வது வசனம். ஆகிலும் போர்ச்சல் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவிலே குத்தினான். விழாவுடைய சைடுல, விழா சைடுல போய் குத்துறான். இந்த விழா சைடு லொகேஷன்ங்கிறத வார்த்தை. 20வது அதிகாரம் 20வது வசனத்துல இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சைடு. சரி, கடைசி அவனை பார்த்தது முடிக்க போயிடும். அது பிட், பாதாளம், ஆதாளமான பாதாளம். அது பிட். பிட்டுங்கிறதுக்கு ஃபெரியா, ஃபெரா, ஃபெரா, PHREAR, ஃபெரா, PHREAR, மேல எதுவுமே ஃபெரா, பாதாளம். இந்த பாதாளத்திற்கு இன்னொரு வார்த்தை அபிஸ் இருக்கு. ABYSS, அடிஸ். வாசிப்போமா? வெளிப்படுத்துதல் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 9:1. ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் ஒரு நட்சத்திரம் கண்டேன். அது பாதாள குழியின் திறவுகோல், அபிஸ் அல்லது ஃபெரா. லூக்கா இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்லி கொடுக்கிறார். லூக்கா எப்படி சொல்லி தர்றாரு அப்படின்னு கேட்டீங்க. லூக்கா 14வது அதிகாரம் 5வது வசனம். 14:5. இது ஒரு ஈக்குவலான ஒரு வார்த்தையை பார்த்துக்கோங்க.
அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதியாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால், ஒரு பள்ளம் துறவு, இதை நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். நான் உங்களுக்கு வசனத்தை பைபிள் இருந்து காட்டாம சொல்லிடுறேன். லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சமாரியா, அந்த சமாரியா பெண் சொல்லும்போது அந்த பெண் சொல்றா, இந்த கிணறு ஆழமா இருக்கே அப்படிங்கிற. ஆழங்கிறதுக்கு பிட், அந்த டெப்த்தை காட்டுற ஒரு வார்த்தையை தான் ஆழமாக இருக்கிறத பார்க்கிறோம். சரி, நம்ம இப்ப லாங்குவேஜை பார்த்தாச்சு. இப்ப வசனத்துக்குள்ள வருகிறோம். ஒரு வார்த்தையை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். வசனத்தை காமிச்சிட்டேன், முதல்ல உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டை காமிச்சிட்டேன், அப்பதான் உங்களுக்கு இது புரியும். நீ அப்படின்னு சொல்லி இதுல ஆரம்பிக்கிறார். நீ, இந்த நீங்கிறத 2 வகையில நம்ம விளங்க வைப்போம். ஒன்று, இது யாரை குறித்து சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது வசனம் 14:4 நீ பாபிலோன் ராஜாவில் சொல்லுவது, பாபிலோன் ராஜாவை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. அந்த ராஜாவை குறித்து சொல்லப்பட்டாலும் பின்னாடி சாத்தானை குறித்து இருக்குது. அந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ஆங்கிள் ஸ்ட்ரைட்டா பார்த்தோம்னா இது பாபிலோன் ராஜா தான், ஆனா ஆவிக்குரிய அர்த்தத்துல பிசாசு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். ரைட். இந்த பாதாளத்தை தான் ஷியோல் அப்படின்னு பார்க்கணும். இந்த ஷியோல்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37:35 இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் போகிற ஒரு இடம். இது கீழே இருக்கு, டவுன்ல இருக்கு, அதனால நம்ம இறங்கி போகிறாள் இருக்கு. ஷியோல் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஷியோல் கீழே இருக்கு. ஆனா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வாழ்கிற இடமாகிய ஆபிரகாம் அடி கீழே இருக்கு. என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்க வேண்டும். அதாவது இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பையன் ஏற்கனவே செத்து போயிட்டான், யோசேப்பு, அவன் இப்ப கீழ் பாதாளத்தில் இருக்கிறான், ஷியோல இருக்கான், நானும் அங்கதான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது முதல் குறிப்பு. 44வது அதிகாரம், ஆதியாகமம் 44:29 நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து போகும் நேரிட்டால் என் நரைமயிரில் வியாகுலத்தோடு பாதாளம் திறங்கும். சந்தோஷமா முடியாது, சாடா, பையன் இறந்து போயிட்டான், நான் வியாகுலத்தோடு என்ன செய்வேன், இதே ஷியோலுக்குள்ள இறங்குவேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றார். என்னாகமம் 16வது அதிகாரத்துல இதுல இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்க்கிறோம். என்னாகமம் 16வது அதிகாரம் 30வது வசனம். நமக்கு தெரிஞ்ச சம்பவம், அந்த வார்த்தையில இது ஷியோல் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 16:30 கோராகு புத்திர தியானிச்சாச்சு. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய நேரிட்டால் பூமி தன் வாயை திறந்து இவளை உயிரோடு பாதாளத்தில், இந்த பாதாளத்துக்கு ஷியோல், SHEOL கொடுத்தது. உபாகமத்துல வேறொரு கோணத்தை நம்ம பார்க்கிறோம், இதே ஷியோல் தான். சரி, உபாகமம் 32வது அதிகாரம் 22வது வசனம். என் கோபத்தினாலே ஆண்டவர் சொல்கிறார், அக்னி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரக மட்டுமே. தாழ்ந்த நரகம், பாதாளம், நரகம், தமிழ்ல வித்தியாசமான வார்த்தைகள் இருந்தாலும் ஒரிஜினல்ல ஷியோல் தான். ஆண்டுடைய கோபத்தை குறித்து சொல்லுகிற வார்த்தை. ஆண்டுடைய அடுத்த வல்லமைய அன்னாள் சொல்றாங்க. அன்னாள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல
அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் இருக்கிறார். அவரே பாதாளத்திலே இறங்கும் அது ஏற முடியும். இறங்குறத குறித்து நம்ம பார்த்தோம். ஆனா அண்ணால் அம்மாவுக்கு ஒரு வெளிச்சத்தை ஏறுறது நம்ம பார்க்க போறோம். இறங்குறவரும் ஏறது அது அவர் தான். அந்த ஷீலை குறித்து அடுத்த ஒரு சத்தியத்தை நமக்கு கற்றுக்கொள்கிறோம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 6வது. பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணியிலே என்மேல் விழுந்தது, என் நெருக்கத்திலே ஆண்டவர் நோக்கினான். இப்ப தாவீது தன்னுடைய பாதையில போகும்போது இந்த மரணத்துக்கு ஏதோன ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது இந்த ஒரு வார்த்தை, பாதாள கட்டுக்கள். சரி, 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 6வது வசனம். ஒன்று ராஜாக்கள் 2வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது மறிக்க போறார். ஒரு பழி வாங்குற காரியத்தை சாலமுக்கு சொல்லுகிறார். நீ உன் யுக்தியின்படி இதை செய்யணுங்கிறார். ஆகையால் உன் யுக்தியின்படி, உனக்கு இருக்கிற ஞானத்தின்படி நீ செய்து அவரை நரை மயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்கிறாரு. பாதாளத்தில் இறங்குறது நரை மயிர் வயசான இருக்கப்படும். சரி, யோபு என்ன சொல்லுகிறான்னு பார்க்கப்படும். யோபு எப்பவுமே அவருடைய கோணத்துல ஆவியான வித்தியாசமா எழுதி வைப்பார். ஏழாவது அதிகாரம் 9. யோபு 7:9. மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தை இழங்கிறவன் இனி ஏறி வரான். யோபு தான் முதல் எழுதப்பட்ட புத்தகம். அவருக்கு ஆவியானவர் என்ன வெளிச்சத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறி வர முடியாது, 1 வே டிராபிக், ஒரு தடவை பாயசம் அங்கதான் கிடக்கணும் அப்படின்னு. இது கீழ் பாதாளத்தை குறித்து சொல்றாரு. ஆனா மேல் பாதாளத்தை குறித்து இறங்கவும் ஏறவும் பண்ணிக்கிறார். நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, பிரமாதமா இருப்பாங்க. கம்பேரிட்டிவ் திங்ஸ். மேகம் போல நோ ரிட்டர்ன். 11வது அதிகாரம் 8வது வசனம். யோபு 11:8. அது வானபரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளம் ஆழமானது, நீ அறியக்கூடியது. அது பாதாளத்திலும் ஆழமானது. கம்பேரிட்டிவ் ஸ்டடி. பாதாளம் எவ்வளவுனா அதிலும் இன்னும் டெப்த் கூட இருக்கு. சரி, யோபுடைய வார்த்தை இது. 14:13. நீர் என்னை பாதாளத்திலே ஒழித்து எமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்பவும் நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். இவருடைய பாடுகள் கோடி 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 கோடி. இங்க எல்லாம் என்னால இருந்தாலும் சமாளிக்க முடியாது. நீங்க பேசாம என்னை எங்க கொண்டு போயிருங்க, பாதாளத்துக்கு கொண்டு போயிருங்க, என்னை மறைச்சுக்கோங்க. உங்க கோபம் முடியறவ நான் அங்கே இருக்கிறேன். இருதயத்துல வேதனையுடைய அமலத்தை நம்ம பார்க்கணும். சரி, கடைசியாக ஒரு வார்த்தையை பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். 24வது அதிகாரம் 19வது வசனம். ஒரு டெப்தான ஒரு வார்த்தை இதுங்க. வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையும் பட்சிக்கும். எல்லாமே எக்ஸ்ட்ரீமா போகும்போது, வறட்சி கூடும்போது, உஷ்ணம் உறைந்த மழை பட்சி, அப்படியே அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். இந்த பாவிங்கிற வார்த்தைய யோபு விளக்குறார். ஜெபிச்ச முடிப்பாங்க. மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஹெல்ங்கிற ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிக்க அவையான எங்களுக்கு நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.